செல்வ வளம் மற்றும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்க உதவும் தன ஆகர்ஷண மூலிகைகள் மற்றும் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் இப்பொழுது poojaproduct.com கிடைக்கும். இன்றே ஆர்டர் செய்து உங்கள் வீட்டில் ஆன்மீக நிறைவையும் செல்வ வளத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். இங்கே பக்த கோடிகள் அனைவரும் வருகை தந்து இந்த ஆலயத்தில் தரிசனம் பெறுவது மிக சிறப்பானது. குறிப்பாக பெண்கள் அனைவரும் 6 வெள்ளிக்கிழமை இங்கே அம்பிகையினுடைய தரிசனம் பெற்று இங்கே எல்லாம் செய்தாலே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் எல்லாம் நடைபெறும் என்று அம்பிகையினுடைய உத்தரவு. காமேஸ்வரர் ஆலயமானது இங்கே அமைய பெற்று அம்பிகையினுடைய உத்தரவு என்னவென்றால், பல ஸ்தலங்களுக்கு சென்று கிடைக்க வேண்டிய பலன்களை இங்கே ஒரே இடத்திலே நம்முடைய காமேஸ்வரர் அருள் பெற்று அவரை தரிசனம் செய்தாலே எல்லா பலன்களும் கிடைக்கும் என்பது அம்பிகையினுடைய சிறப்பு. பெரிய சிறப்பு அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, 6 வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆகாத ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, பஞ்ச கல்யாணி அர்ச்சனைன்னு பேர். அது பேரு. அந்த அர்ச்சனையை பண்ணும் போது யாருக்கு எந்த தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகி இங்க கண்கூடா பாக்குறோம் எல்லாருக்கும் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. ஒரு டம்ளர் ஜலம் சாப்பிட்டுட்டு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு போனாங்கன்னா கண்டிப்பா அடுத்த ஆடி பூரத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கண்டிப்பா நடக்குது. காஞ்சி மகா சுவாமிகள் 60 வருஷம் பூஜை பண்ண பானலிங்கம், சுவாமிக்கு பேர் காமேஸ்வரன் வைங்க அப்படின்னு சொல்லி காஞ்சி மகா சுவாமிகள் கையால பூஜை பண்ண லிங்கம் இங்க பானலிங்கமா வச்சு நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஹர நம பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சார்ய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். பக்தர்கள் அனைவருக்கும் கனிவான வணக்கங்கள். ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயம், புது பெருங்களத்தூர், சென்னை 63 ஹைவேலேருந்து உள்ள திரும்பின உடனே நம்ம கோவில் இருக்குது. காமாட்சி அம்மன் கோவில் பெருங்களத்தூர், புது பெருங்களத்தூரில். அம்பாளுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்பாளை பக்தியோடு நம்ம வணங்கும் போது நமக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கிது. இந்த அம்பாளோட தனி சிறப்பு, காஞ்சி மகா சுவாமிகளுடைய கையால் ஸ்ரீசக்கரம் போட்டு கொடுத்து அந்த ஸ்ரீசக்கரம் தான் நித்தியப்படி பூஜை நடந்துட்டுருக்கு. மகா சுவாமியோட கடைசி பிரதிஷ்டை இந்த காமாட்சி அம்பாள். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக மேலாக இந்த கோயில் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இதில் ஒரு பெரிய சிறப்பு அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் 6 வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆகாத ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு பிரதட்சணம் பண்ணணும். அதுமாரி 5 அர்ச்சனை பண்ணி 5 பிரதட்சணம் 6 வாரம் பண்ணும் போது காஞ்சி மகா சுவாமிகள் சொன்ன மாதிரி பஞ்ச கல்யாணி அர்ச்சனைன்னு பேர். அது பேர். அந்த அர்ச்சனையை பண்ணும் போது யாருக்கு எந்த தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகி இங்கே கண்கூடாக பார்க்குறோம் எல்லாருக்கும் கல்யாணம் நடந்துட்டுருக்கு. அதுமாரி இங்கே ஆடி பூரம் ரொம்ப விசேஷமாக பண்ணுவோம். ஆடி பூரத்தண்ணி காலையில் இங்கே திருவிளக்கு பூஜை நடக்கும். சாயந்தரம் வளகாப்பு அலங்காரம் அம்பாளுக்கு. அந்த அலங்காரம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, பச்சை பயிர் முளைப்பயிரை அம்பாள் மடியில் சாத்தி கட்டி வச்சுருவோம். மறுநாள் காலையில் காலைல 6 மணி கோயில் திறக்கும் போது எல்லோரும் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே இருந்தாங்கன்னா தீபாரணை பண்ணி அந்த இதை எடுத்து கொடுப்போம், பச்சை பயிரை. அதை அம்பாளுக்கு நேராக பிரார்த்தனை பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் ஜலம் சாப்பிட்டுட்டு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஆடி பூரத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக நடக்குது. இந்த கோயிலுடைய சிறப்பு அதுதான். இந்த கோயிலுடைய முதல் மூர்த்தியாக நம்ம செல்வ விநாயகர் இருக்கார். கிட்டத்தட்ட 60-65 வருஷமாக இந்த ஊரில் எல்லாருக்கும் அவர் அருள் பாலிச்சுருக்கார் செல்வ விநாயகர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணிய சுவாமி இருக்கார். இதில் வேற ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, காஞ்சி மகா சுவாமிகள் 60 வருஷம் பூஜை பண்ண பானலிங்கம், ஏகாம்பேஸ்வரர் காமாட்சின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே மகாபிரிவா சுவாமிக்கு பேர் காமேஸ்வரன் வைங்க அப்படின்னு சொல்லி காஞ்சி மகா சுவாமிகள் கையால் பூஜை பண்ண லிங்கம் இங்கே பானலிங்கமாக வச்சு நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். சுவாமி பேர் காமேஸ்வரன்னு, கருணாமூர்த்தினே சொல்லலாம். நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ சுவாமிகிட்ட பிரதோஷ காலங்களில் அதை நிறையா நடத்தி கொடுக்குறார் சுவாமி இங்கே. அதனால் இந்த கோயிலுடைய சிறப்பு எல்லாமே சிறப்பு தான். எல்லா மூர்த்திகளுமே அம்பாளை சுற்றி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாலாம்பிகை, அஸ்வாரூடா, அன்னபூரணி, வராகி அம்மன், ராஜமாதங்கி இருக்காங்க. வாராகி அம்மனுக்கு பஞ்சமியில் விசேஷமாக சாயந்தர நேரத்தில் அபிஷேக ஆராதனைலாம் பண்ணி இது பண்ணுறாங்க. அஷ்டமி எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா கால பைரவர், மகாபைரவர் இப்படி இருப்பாங்க. நம்ம கோயிலுடைய தனி சிறப்பு என்னென்னா வடுக பைரவர். இங்கே வடுகநாதராக இருக்கார் பைரவர். அங்கே அது அஷ்டமி பூஜையில் பிரார்த்தனை பண்ணி இது பண்ணுறது இங்கே ரொம்ப சிறப்பு. இந்த ஸ்தலத்துடைய சிறப்பு
பக்தர்கள் அனைவரும் வந்து எல்லாரும் அவங்களோட மனக்குறைகளை அம்பாள்கிட்ட சொல்லி அம்பாளை பார்த்து அம்பாளோட அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சம்னு பார்த்தீங்கன்னா அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா இருக்கும். இந்த கார்த்திகை சோமவாரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோமவார அமாவாசைன்னு சொல்லுவாங்க. திங்கட்கிழமை அமாவாசை வந்ததுன்னா இந்த அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் பிரதட்சணம் பண்ணால் எல்லா சௌபாகியமும் கிடைக்கும். அதை அஸ்வத்த பிரதட்சணம் சொல்லுவாங்க. அந்த அஸ்வத்த பிரதட்சணம் இங்கே ரொம்ப விசேஷமான இந்த கோயிலில் அரச மரமும் வேப்பமும் ஒன்றா இருக்குது. இந்த ஆலயத்தோட தனி சிறப்பு, அது ஒரு பெரிய சிறப்பு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ராமதாச ஆஞ்சநேயராக இருக்கார், பக்த ஆஞ்சநேயராக இருக்கார், ராமதாசனாக இருக்கார். அப்படியே நவகிரகங்கள்லாம் இருக்குது. எல்லா சுவாமிகளும் இங்கே ஒரு கோயிலுக்குள்ளே வந்தால் நமக்கு எல்லா சன்னதியும் இருக்குது. மன திருப்தியோடு வந்து இங்கே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்மளுடைய குறைகளை அம்பாள்கிட்ட சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக அது நல்லதே நடக்கும். சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமையில் கல்யாணம் ஆகாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 அர்ச்சனை பண்ணி 5 பிரதட்சிணம் பண்ணி பஞ்ச கல்யாணி அர்ச்சனைன்னு பேர், அந்த அர்ச்சனைக்கு பேர். அதை பண்ணால் கண்டிப்பாக கூடிய விரைவில் கல்யாணம் நடக்கும். 6 வாரம் வந்து பண்ணணும். அதுமாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து ஆடிப்பூரத்தில் கலந்துட்டு மறுநாள் அந்த முளைப்பயிரை வாங்கி சாப்பிடும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நடக்கும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே காமாட்சி நம. புதுபெருங்களத்தூர் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயில். இந்த இடம் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக பெரியோர்களால் நிறுவப்பட்டு ஸ்ரீ செல்வ விநாயகர் மட்டும் ஆலயம் அமைத்து இங்கே பூஜை நடைபெற்று வந்தது. அதன் பிறகு ஸ்ரீ மேற்கு தாம்பரம் காமாட்சி உபாசகர் காமாட்சி சாந்தா அவர்களுடைய பெரும் முயற்சியினால் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் திருக்கோயில் அமைத்து நிறுவ வேண்டும் என்று முடிவெடுத்து காஞ்சிபுரம் மகாபெரிவாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடு சிலையை வடிவமைத்து இங்கே திருக்கோயில் அமைய வேண்டும் என்று ஏற்பாடு செய்து 1986ஆம் ஆண்டு திருப்பணி ஆரம்பித்து ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையோடு செய்து இங்கே எல்லா பூஜைகளும் நடைபெற வேண்டும் என்று எண்ணி 87 சித்ரா பௌர்ணமி தினத்திலே மகா கும்பாபிஷேகம் முதல் நடைபெற்றது. 88ஆம் ஆண்டு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருக்கரங்களால் நம்முடைய ஆலயத்திற்கு வழங்கப்பட்ட ஸ்ரீ காமேஸ்வரர் சிவபெருமான் பிரதிஷ்டை செய்து 2வது கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. 3வதாக மகா சுவாமிகளுடைய திருவருள் படி ஸ்ரீ காமாட்சி அம்பாள் தெற்கு பார்த்து திசையில் அமைய வேண்டும் என்று வேண்டி அதை மாற்றி அமைத்து 3வது கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதன் பிறகு 4வது கும்பாபிஷேகமாக ராஜகோபுரம் அமைத்து மிக சிறப்பான முறையில் இங்கே கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதற்கு 2வது முறையாக 5வது கும்பாபிஷேகமும் ராஜகோபுரத்துக்கு அமைப்பட்டது. தை மாதத்தில் இந்த பணியான திருப்பம் தொடங்கி குறைந்தபட்சம் சித்ரா பௌர்ணமி தினத்திலே கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஏற்பாடுகள் செய்ய இருக்கிறோம். இங்கே பக்த கோடிகள் அனைவரும் வருகை தந்து இந்த ஆலயத்தில் தரிசனம் பெறுவது மிக சிறப்பானது. குறிப்பாக பெண்கள் அனைவரும் 6 வெள்ளிக்கிழமை இங்கே அம்பிகையினுடைய தரிசனம் பெற்று இங்கே எல்லாம் செய்தாலே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் எல்லாம் நடைபெறும் என்று அம்பிகையினுடைய உத்தரவு. அதோடு இல்லாமல் ஸ்ரீ காமேஸ்வரர் ஆலயமானது இங்கே அமையப்பெற்று அம்பிகையினுடைய உத்தரவு என்னவென்றால் பல ஸ்தலங்களுக்கு சென்று கிடைக்க வேண்டிய பலன்களை இங்கே ஒரே இடத்திலே நம்முடைய காமேஸ்வரர் அருள் பெற்று அவரை தரிசனம் செய்தாலே எல்லா பலன்களும் கிடைக்கும் என்பது அம்பிகையினுடைய சிறப்பு. ஆகையினாலே இங்கே ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி தினத்திலே அம்பிகையினுடைய திருக்கல்யாண வைபவமானது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். பக்தர்களுடைய ஒத்துழைப்பினாலே நடைபெறும். வைகாசி விசாகம், அதே மாதிரி ஆணி திருமஞ்சனம், ஆடி மாதம் என்றது குழந்தைகள் வரம் பெறுவதற்கும் திருமண தடைகளை நீங்குவதற்கும் ஒரு சிறப்பான மாதம். அந்த மாதத்திலே ஆடிப்புறம் என்பது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்ச்சி. அந்த ஆடிப்புறம் தினத்தன்று அம்பிகைக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து திருவிளக்கு பூஜை கிட்டத்தட்ட ஒரு 200 பெண்கள் அமைந்து அந்த திருவிளக்கு பூஜையானது சிறப்பாக நடத்தி அதன் பிறகு மாலை 5 மணி அளவில் வளையல் காப்பு அலங்காரம், இந்த வளையல் காப்பு அலங்காரமானது சிறப்பாக நடத்தி பெண்களுடைய எல்லோருடைய பிரச்சனைகளும் தீர்க்கின்ற ஒரு விதத்திலே அந்த
ஆடிப்புறம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதனை அடுத்து ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி, செல்வ விநாயகர். இந்த கோயிலுக்கு முதல் இந்த ஊருக்கு வருகை தந்தவர் செல்வ விநாயகர். அவருக்கு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஆவணியில் நடத்திவிட்டு புரட்டாசி மாதம் சாரதா நவராத்திரிங்கிறது காமாட்சிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்கே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டைங்கிறதே மகாபெரிவாளுடைய திருக்கரங்களில் பூஜை செய்யப்பட்டு அந்த ஸ்ரீசக்கரம் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டதுனால மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம் இது. இங்கே நவராத்திரி தினத்திலே 10 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தோடு சந்தனகாப்பு அலங்காரம், புஷ்ப அலங்காரம் செய்து லட்சார்ச்சனை செய்து பக்தர் கோழிகள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட உள்ளது. நம்ம புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களிலே சிவபெருமானுக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. தை மாதங்கிறது ராஜகோபுர கும்பாபிஷேகம் முடிந்து அந்தந்த நாளிலே ஒரு சிறப்பான ஆண்டு விழா உற்சவம் என்று சொல்லி ஒரு பெரிய அளவிலே கோமங்கள் நடத்தி எல்லா பரிவார தேவதைகளுக்கும் அபிஷேகம் நடைபெறும். தை மாதம் முடித்ததும் மாசி மாதம் மகா சிவராத்திரி. காமேஸ்வர பெருமானுக்கு அற்புதமான ஒரு 4 கால பூஜைகள் விடிய சிறப்பாக பக்த கோடிகளை ஒத்துழைப்போடு நடைபெற உள்ளது. பங்குனி உத்திரம் முருகருக்கு ஒரு விசேஷமான பால்குடம் நிகழ்ச்சி நடைபெறும். இப்படி பலவிதமான எல்லா நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு மாதத்திலும் அந்தந்த நேரத்திலே சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த கோபுரத்தினுடைய தனி சிறப்பு என்னவென்றால் 5 நிலை ராஜகோபுரம். இந்த 5 நிலை ராஜகோபுரத்தில் எல்லா விதமான பரிவாரங்களும் அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு திசையிலும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த அம்பாள் இருக்க வேண்டும் என்று அம்பிகையுடைய உத்தரவோடு அந்த கோபுரமானது திருப்பணி நடைபெற்று மிக அற்புதமாக கும்பாபிஷேகம் நடந்தது. இதற்கு இன்னும் ஒரு 6 மாத காலத்திலே அடுத்த கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் பக்த கோடிகளை பெரும் பொருள் உதவியுடன் இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என்பதை உங்களுக்கு எல்லோரும் தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த ஸ்தலத்திற்கு போக வேண்டும், ஒரு 5-6 ஸ்தலம் போனால் ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பலன்களும் இங்கே இருக்கிற சிவபெருமானுடைய திருவடிகளை தரிசனம் பெற்றாலே போதும் என்பது எங்களுடைய அருள் நிகழ்ச்சி. ஸ்ரீ மகா சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே முதலில் மகாபலிபுரத்தில் இருந்து நேராக சுவாமிகளை தரிசனம் செய்த அம்பாள் மகாபெரிவாளும் காமாட்சியை தரிசனம் செய்து தன் திருக்கரங்களாலே பூஜை செய்து அதற்கு ஒரு உத்ராட்ச மாலையும் அணிவித்து இந்த பெருங்களத்தூருக்குள்ளே நுழைந்தது பெரிய விஷயம். இது யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம். அந்த அளவிற்கு சிறப்பாக முறையில் நடத்தி மேலும் இங்கே அனைவரும் வருகை தந்து எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.